காஃபி போட்டாச்சு, இட்லி அவிச்சாச்சு, சட்னி வரைச்சி வச்சிருக்கேன். நீங்களா சாப்பிடுங்க. எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் போகணும். அதனால அம்மா கிளம்புறேன். சரியா? ஐயோ ஐசம்மா, உனக்கு நேரம் ஆயிட்டுன்னா நீ கிளம்ப வேண்டியதானே? நாடா அப்படியே கலந்து குடிச்சுக்குவேனே, நீ ஏன் கவலைப்படுற? டேய் பெரிய மனுஷா, கவலைப்படுறதுக்கு இங்க ஒன்றும் இல்லை. சும்மா தான் சொன்னேன். நீ கிளம்பு. சரியா? போய் காஃபியை குடி. பாப்பாக்கலாம் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாரையும் வந்து எடுத்துட்டு போய் குடிக்க சொல்லு. சரியா? சரி ஐசுமா. என்ன ஐசு, காலையிலே எழுப்பிட்டியா? சாரி ஐசு, நைட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிட்டுல, அதான் தூங்கிட்டேன். உனக்கு எங்க இப்போ நினைப்பலாம்? எங்க மேல அடுக்கு? புதுசால அடுக்கு எல்லாம். டேய் என்ன பேசுற? அவ உன் அம்மா, வயசுக்கு தக்கன பேச மாட்டேன். போய் காஃபியை குடிப்போ. அதானே, உண்மையை சொல்லிடக்கூடாது. நான் வாடேன். சாரி அனிதா, அவன் தெரியாம பேசுறான். நீ மனசுல வச்சுக்காத. இதுல மனசுல வச்சுக்க என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் தெரியாம ஒன்றும் பேசல, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறான். என்னமோ ஒரு நாள் அசந்து தூங்கிட்டேன், அது யாருக்கும் பிடிக்கல போல. என்ன அனிதா நீ? அவன் சின்ன பையன், அவன் சொல்றதெல்லாம் பெருசுப்படுத்துவியா? சரி, காஃபி போட்டு வச்சிருக்கேன், எல்லாருக்கும் எடுத்து கொடு. எனக்கு நேரம் ஆயிட்டு, நான் வரேன். ஏன் ஐசு, நீ எதுவும் தப்பா நினைக்கலையே? இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ பண்றது போட தப்பா தானே இருக்கு. அதான் தம்பி அப்படி சொல்லிட்டு போயிருக்கான். டேய் அருண், என்னடா பேசுற? அவ உன் அம்மா, அவளை மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. ஏண்டா அருண் அம்மா கிட்ட இப்படி எரிஞ்சு விழுற? அம்மா வெளியே போயிட்டு வந்தேன், அது ஒரு குத்தமா? அதனால தூங்குறதுக்கு லேட் ஆயிருச்சு, அதனால எலும்ப லேட் ஆயிருச்சு. இதெல்லாம் ஒரு குத்தம்னு இப்படி பேசுவியாடா? போதும், நீ பண்ற எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல. சும்மா தேவையில்லாம எதையாவது பேசிட்டு இருக்காத. என்னமோ பண்ணு. ஐசம்மா, நீ ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்க? நீ ஆபீஸ்க்கு நேரம் ஆயிட்டல, கிளம்பு. நானே காஃபி குடிச்சுக்குவேன். என்னடா அருண், என்னாச்சு? அம்மா குளிச்சுட்டு வந்து உனக்கு காஃபி கலந்து தரேன். எம்பிட்டு நேரம் ஆயிர போகுது? அப்போ நீ இன்னும் குளிக்கவே இல்ல, குளிக்காம தான் கிச்சனுக்குள்ள வந்து நிக்கிற, அப்படிதானே? டேய் அருண், என்னடா பேசுற? சும்மா இருக்க மாட்டேன். என்ன வாய் ரொம்ப ஓவரா தான் நீளுது. வீணாச்சு, யாரோ சொல்லி கொடுக்குறாங்க, அதை கேட்டு அவன் பேசிட்டு இருக்கான். என்ன அனிதா சொல்ற? யாரு சொல்லி கொடுக்க போறா? உன்னை என்னை விட்டா இந்த வீட்டுல வேற யாரு இருக்கா? அப்ப நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றியா? நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லல. இங்க எல்லாமே அப்படித்தானே இருக்கு. எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க. நான் எங்க வெளியே போயிட்டேன், என் புருஷன் கூட வெளியே போனேன். அது யாருக்கோ பிடிக்கிற போல. சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். நீ போய் குளி அனிதா, நான் லேட்டா ஆபீஸ்க்கு போய்க்கிறேன். நான் பசங்களுக்கு காஃபி கொடுக்குறேன், நீ போ. பாத்தி ஐசம்மா எப்படி பேசிட்டு போறானே? என்னமோ நீ சொல்லி கொடுத்து நாங்களாம் பேசுற மாதிரி சொல்றா பாரு. டேய், அவளுக்கு என்ன பிரச்சனையோ? சும்மா இருடா. தேவையில்லாம எல்லாரும் அவளையே ஏன் வம்பு கிழக்குறீங்க? அண்ணே, அவ கிடக்குடா. நீ இந்த காபி குடினே. காபி கொஞ்சம் சூடா தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஆடி தான் பிடிக்கும். நான் மெதுவா குடிச்சுக்கிறேன். இந்தானே. இல்லன்னு தம்பி, நீ குடில. தேவலாம அவ எதையாவது சொல்லிட்டு இருப்பா. அதெல்லாம் பரிசு பற்றக்கூடாது. நீ காபி குடி. அண்ணே கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிச்சுக்கிறேன். ஐயோ அண்ணே, உனக்கு தான் சுட சுட பிடிக்கும். நீ பாதி குடிச்சிட்டு அப்புறமா எனக்கு பாதி குடு. சரியா? சரில தம்பி. தேங்க்ஸ்ல தம்பி. இதுல என்ன தேங்க்ஸ்? வாணே, ரெண்டு பேரும் போய் உட்கார்ந்து உருட்டுன்னு உறிஞ்சு குடிப்போம். ஐசம்மா, ஒட்ட காப்பியோட நிறுத்திடுவோம்னு நினைக்கிறேன். நீ இன்னொரு கப்பு கலந்து கொண்டு வா. சரியா? சரிங்கடா, போய் உட்காந்து காஃபி குடிங்க. அம்மா வரேன்.